பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ஒரு குடும்பத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, அப்புறம் ஒரு அழகான 2 குழந்தைகள் இருந்தாங்களாம். அந்த பொண்ணு பேரு அன்பரசியாம். அந்த பையன் பேரு என்ன பேருனா அமுதனா. இவங்க 2 பேரும் எப்போதுமே ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். அன்பரசி ரொம்ப அழகா இருப்பாளாம். அதே மாதிரி படிப்புலயுமே ரொம்ப அழகா படிப்பாளாம், பொறுமையா இருப்பாளாம். அவளுக்கு போனோடனே 2 ஃப்ரெண்டு கிடைச்சாங்களாம். அன்பரசி போனோடனே ஹாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூ ஃப்ரெண்டும் ஹாய் சொல்லலாம். அவ பேர் என்ன பேருனா அழகியா. இந்த அழகி கூட இன்னொரு பொண்ணும் வந்தாங்களாம். அவங்க பேர் என்ன பேருனா பிரியாவா. இவங்க 3 பேருமே ஸ்கூல்ல டீச்சர் சொல்றத நல்லா கேட்டு நல்லாதான் இருந்தாங்களாம். இதுக்குன்னு அழகி நல்லா யோசிப்பாளாம். டீச்சர் சொல்றது எல்லாத்தையுமே நல்லா யோசிப்பாளாம். ஆனா இந்த பிரியாங்கிறவா எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளாம். எல்லார்கிட்டையும் திட்டுதான் வாங்குவாளாம், பொய் சொல்லுவாளாம். ஒரு நாள் டீச்சர் அவளை அடிக்கலாம் போனாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலயுமே ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். கிளாஸ ஒழுங்கா கவனிக்கவே மாட்டாளாம். அவளும் அன்பரசியும் கூட அவ கூட சேர்ந்துக்கிட்டாளாம். அன்பரசிக்கு தெரியாது இல்லையா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்ட்டு. அதனால அன்பரசியும் இவன் அவ கூட ரொம்ப பழகுவாளாம். அவ ரொம்ப பொய் சொல்லுவாளாம், திருடுவாளாம். ஒரு நாள் வீட்டுல திருடும் போது அவங்க அம்மாவே நேர்ல பாத்துட்டாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஆனா அவகிட்ட எதையுமே காமிச்சுக்கலையாம். படிப்புலயுமே அன்பரசியும் அந்த பிரியா கூட சேர்ந்துட்டு ஒழுங்கா படிக்காம எல்லார் கூடயும் சேர்ந்துட்டு திட்டுறது, அமைதியா இருக்கிறது, இந்த மாதிரியே ஆயிட்டாலாம். ஒரு நாள் ஸ்கூல்ல எக்ஸாம் வைக்கும்போது அன்பரசிக்கும் ஒன்றும் தெரியல, பிரியாவுக்கும் ஒன்றும் தெரியல. எல்லாமே போட்டு போட்டு பார்க்காங்களாம், ஒண்ணுமே தெரியலையாம். ஆனா அந்த அழகி கியூட்டா இருந்து நல்லா படிச்சாங்களாம், நல்ல மார்க் வாங்கினாங்களாம். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் அந்த அழகி தான் வாங்கினாங்களாம். அன்பரசிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். அழகி கூட இருக்கும்போது நம்ம எவ்வளவு அழகா படிச்சோம், நம்ம யாருன்னா பிரியா கூட சேர்ந்தோமோ, அதனால நம்ம ரொம்ப கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருடுறது, பொய் சொல்றது, இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம ரொம்ப கத்துக்கிட்டோம். அதனால நம்ம படிப்பு ரொம்ப ஃபீல் பண்ணுவாளாம். நல்லா படிக்கிற பொண்ணு நம்மளே இந்த மாதிரி பொய் சொல்றது, திருடுறது, இதுல நம்ம இறங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாலாம். ஆனா அந்த அழகி அந்த அன்பரசி கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாளாம். 2 பேரும் மறுபடியும் 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட் ஆனாங்களாம். நல்லா படிச்சாங்களாம். அன்பரசியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களாம், அழகியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்களாம். அப்புறம் சொன்னாலாம், என்னைக்குமே யார்கிட்டனாலும் பார்த்து பேசணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். அப்புறம் அவங்க அம்மாவும் இவளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, இப்போ பொய் சொல்றது கிடையாது, களவு பண்றது கிடையாது, நம்ம பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னைக்குமே பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க பொருளை நம்ம திருடக்கூடாது, வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற முயற்சியோட நல்ல நண்பர்களோடு சேர்ந்து என்றென்றும் வெற்றி பெறுவோம். நன்றி.